இது யார் மேல் உள்ள கோபம்? தளபதியின் மேல் உள்ள கோபமா, திரைத்துறையின் மேல் இருக்கிற கோபமா? ஒண்ணுமே புரியல. இழுத்து அடிக்கிறாங்க. எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ நாளோட எடுத்துக்கிட்டோம். என் தளபதியின் படம் வெளிவரும் நாள் தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். அதுதான். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. யார் அந்த ஆடு? இந்த சார் யாரு யோசிக்கிறேன். சரி, அந்த அவர் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாரு. நிர்வாக படக்குழு 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. பண்ண முடியாதுன்றாங்க. இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அந்த அம்மா நீதி அரசி ஆஷா அவர்கள் 4 பேர் ஒப்புதல் கொடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. இதில் அந்த குழுவில் இருக்கிறவரு முதல்ல அந்த கேஸையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சட்டம்? ஒன்றும் புரியலையே எனக்கு. குழுவில் இருக்கிறவர் எப்படி மேல்முறையீடு பண்ணுறாரு? அந்த அம்மா தனிக்கு யூஏ சர்டிஃபிகேட் கூடுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. ஆர்டர் பாஸ்டு. ஆனால் இவங்க உடனே அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அப்பீல் போகிறாங்க. இது யார் மேல் உள்ள கோபம்? தளபதியின் மேல் உள்ள கோபமா, திரைத்துறையின் மேல் இருக்கிற கோபமா? ஒன்றுமே புரியல. இழுத்து அடிக்கிறாங்க. எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ நாளோட எடுத்துக்கிட்டோம். என் தளபதியின் படம் வெளிவரும் நாள் தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர். அதுதான். இவங்க இப்படி இந்த இழுபறி பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அண்ணா சொன்னார், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் விளக்காக திகழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மையல்ல ஊமை என்று தலைகுனிவை தருவதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. இல்லையா? சரி, சட்டத்தை ஒரு பக்கம் வச்சிருவோம். இந்த திரைப்படத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த சங்கம் என்ன பண்ணுது? தூங்குதா? என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு உனக்கு ஒரு படம் ஓட்டுவியா? டபால போட்டு மூடி வச்சுப்பியா? என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? ரெட் ஜெயிண்ட்டுக்கு பயப்படுறீங்களா? பொட்டி நவுறாதுன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் தான் வரப்போத. ஏன் பயப்படணும்? கேட்க வேண்டியது தானே. கர்நாடகத்திலிருந்து வந்து அப்படின்னு வந்தாரு. அங்கேருந்து வந்து கோடிக்கணக்காக இங்க சம்பாரிச்சு இந்திய கோட்டீஸ்வரன்ல அவரு ஒருத்தர். அண்ணன் ரஜினிகாந்தை தான் சொல்றேன். அவராது வாய் திறகலாம்ல. ஏன் திறகல? அமைதியாகிறாரு. ஈடி வந்துடும்னா இல்ல ஸ்டாலின் கோச்சு பாருண்ணா. அப்ப என்ன நீதியே கிடையாதா? ஒருத்தர் வந்தாரு நாட்டாம. முந்தா நாள் தான் அவருக்கு ஒரு பதில் சொன்னார். இதை நீங்கள் அரசியலாக பார்க்க கூடாது. வேற என்ன கல்யாண நிகழ்ச்சியாவா பார்க்கறது? இதா எப்படி பார்க்கறது? அரசியலா பார்க்க கூடாது. நான் நாட்டாம இது என்ன நீ தீர்ப்பு கொடுக்குற? தப்பா கொடுக்குறிய நீ?
பிஜேபிக்கு போயிட்டா உன் தீர்ப்பு தப்பாயிடுமா? நல்லா தானே இருந்த நீ, என்னாச்சு உனக்கு? திமுக அரசு கேட்டா பாஜகன்றாங்க, பாஜகவை கேட்டா திமுகன்றாங்க. இப்ப புரியுதா யாரு ஏ டீமு யாரு பி டீமுன்னு? மக்கள் நல்லா புரிஞ்சுன்னு தெளிவா இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அடிக்கடி நான் பாட்டு கொஞ்சம் சொல்லுவோம்மா, ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். அது பாடுறனோ படிக்கிறனோ ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். இவங்க இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழி போட்டு பேசுறது பார்த்தா உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியலை. நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலை. உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியலை. நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலை. நத்தையிலே முத்திருக்கு, நாகத்திலே நஞ்சிருக்கு, அத்தனையும் மண்ணில் தான் பிறக்குது. இன்னும் எத்தனையோ விதவிதமாய் இருக்குது. என்ன நத்தையில் முத்தம் நாக பாம்பு அந்த மண்ணில் தான் இருக்குது. பந்தை பார்த்த உடனே அது என்ன பண்ணு வாடகை வாயை வச்சுக்கின்னு நச்சு 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 நச்சுந்து என் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? 2022 குத்து 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 டிவிக்கே குத்து, குத்து 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 டிவி கேக்கு குத்து, தமிழகமா வெற்றி கழகம், தமிழகமா வெற்றி கழகம்னு சொல்லி 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 குத்தி உன்னை வீட்டில் போய் உட்கார வைக்க போகிறாங்கோ. மூட்டையை கட்ட தயாராக இருக்கு. இப்போ ரீசண்டாக குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கம்மா. நம்ம குழந்தைங்க அதுங்க இஷ்டத்துக்கு நமது தளபதி போட்டோவை ஃப்ரண்ட் பேஜில் வச்சு நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு ஒட்டிச்சுங்க. அது கூட பொறுக்க முடியல. உடனே கம்பெனிக்காரனுக்கு கால் பண்ணிட்டானுங்க, HCL கம்பெனிக்கு. எதுனா அதில் ஒட்டியிருந்தா பேஜை மாற்றிருந்தா வாரண்டி கிடையாது, ரிப்பேர் ஆகிடும், வேலை செய்யாது. முதல்ல நீ குத்தது வேலை செய்தா செய்யலன்னு தெரியாது. என்ன கான்ட்ராக்ட் போட்ட என்னத்தை போட்டு நீ எடுத்தன்னு யாருக்கு தெரியும்? வேலை செய்யலாம் போகுது, நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். என் தளபதி கொடுக்குறாரு, எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. இந்த லேப்டாப் கொடுக்க மாட்டாரா? ஏற்கனவே ஆண்ட அரசுகள் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கு இந்த லேப்டாப்பை. ஆனால் இவங்க ஆட்சியின் இறுதி கட்டத்திலே இந்த லேப்டாப்பை கொடுக்குறாங்க. நம்ம யாரு? டிவிக்கே. நம்ம யாரு? டிவிக்கே. நம்ம பலம் என்னன்னு காட்டினோன்னா எலெக்ஷன் அப்போ போய் நிற்க போகிறோம், கும்பல் கும்பலாக நிற்க போகிறோம். தூக்கமே கிடையாது. மறுநாள் எலெக்ஷன்னா முதல்ல தூங்கக்கூடாது, ஏன்னா திட்டு ஓட்டு போட்டுருவாங்க. சரியா? சொத்து போந்தெல்லாம் ஏந்து வரும். காலையில் போய் இது தமிழக வெற்றி கழகமா தமிழ்நாடா ஓட்டு போட வந்திருக்குதுன்னு மிரளலாம். அதைத்தான் நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு வீடுனா ஓட பிரித்து மேயணும். தமிழ்நாட்டத்தில் ஆட்சி மாற்றம் வரணும்னா ஓட்டுக்களை நாம் வாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்கப்பா ஆத்திச்சூடி, அவையார் ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு 60 சீனான்னு படிச்சிருப்பீங்க. இந்த திமுகவின் ஆத்திச்சூடியை நான் சொல்றேன் பாருங்க. அகப்பட்டதை சுருட்டு, ஆட்டையை போடு, இடத்தை எல்லாம் கொள்ளையடி, ஈயை கூட விடாதே, உடன்பிறப்பே என்று பொய் சொல், ஊர்வம்பு பேசு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்னு கேட்டா அடி, ஐயோ ஐயோன்னு கற்றுக்கொள், ஒண்ணு கூட விடாத, ஓட்ட பஸ்ல டிராவல் பண்ணு, அவையை மறந்து விடு, இதுதான் உனக்கு வழி அப்படின்னு. இது திமுக ஆத்திச்சூடி. எப்படி இருக்குது அந்த பஸ்? என்னன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு மாநாட்டுக்காக மஞ்சள் பஸ் ஓடுகிறது, பச்சை பஸ் ஓடுகிறது, நடுவிலே பிங்க் பஸ் ஓடுகிறது. அதுதான் நன்றாக ஓடிச்சினார். நான் கூட பார்த்தேன். அது ஓடி போய் பள்ளத்தில் ஓடிச்சு.
அது ஓடி போய் பள்ளத்துல விழுந்துச்சு. ரோடு சரியில்லை, நீ போட்ட ரோடு தான், நீ கொடுத்த பஸ் தான், உன் பஸ் ஓட்ட பஸ், நீ போட்ட ரோடு ஓட்ட ரோடு, பேத்து எடுக்கலாம், அப்படியே போய் விழுந்துச்சு. அந்த டிரைவர் பாவம் பின்னாலே கதவு தூக்கிச்சு, அந்த டோர் படிக்கட்டு பேத்துக்குன்னு தொங்குது. டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி வைப்பர் வேலை செய்யல, ஒன்று போயிருக்குது. கியரு வரல, பிரேக்க வரல. பாவம் அந்த மனுஷன் நின்னுகிட்டு ஓட்டுறாயா பஸ். அதுல எப்படி பாதுகாப்பா போக முடியும்? இதுல வேற பிங்க் கலர் பஸ் ஓடுதுன்றாரு. எங்க ஓடிச்சு அது? இங்க நேத்து ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல சொல்றாரு நம்ம முதல்வர், உங்களுடைய கனவுகளை இன்றைய தேதியிலிருந்து 30 நாளுக்குள் கண்டுவிடுங்கள், அப்புறம் நீங்கள் கனவே காண முடியாதுன்றார். யார் கனவுக்கு யாரு சொல்றது? எனக்கெல்லாம் கனவு எப்படி தெரியுமா வரும்? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு மனசு ஃபுல்லா சந்தோஷமா வந்து பார்த்தாதான் எனக்கு கனவு வரும். உங்களுக்கெல்லாம் எப்போ கனவு வரும்? பணம் இருந்தால் கனவு வரும், சந்தோஷம். நாளைக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாம், சினிமா போகலாம், பீச் போகலாம், டூர் போகலாம் அப்படின்னு. லேடிஸ் இருந்தால் புடவை எடுக்கலாம், நகை எடுக்கலாம், அப்படி ஒரு கனவு. இவர் நான் கனவை இவர்கிட்ட சொல்லணுமா? என் கனவை நான் என் ஊங்கிட்ட சொல்லலாம்? என்னடி இது? எதைத்தான் கேட்டு வாங்கணும்னு ஒரு வரமுறை இல்லையா? கனவை சொல்லுங்கள், நிறைவேற்றி தரும். நான் சொல்கிறேன், இப்போ என் கனவை என் வீட்டுக்கு ரொம்ப நாளாக பட்டா வேத்து கொடுக்க மாட்டீங்க. 5ஆம் மாதம் பதிவு பண்ணேன், இன்னும் கொடுக்கல. ஃபோன் நம்பர் கொடுத்தா அந்த ஆர்ஐயோ சிஐயோ தெரில, இன்னும் லைனில் வராரு. அவர் என் நம்பருக்கு பதில் அவர் நம்பரை தான் ஆவணத்தில் பதிவு பண்ணிக்கிறாரு. அப்புறம் எங்கேருந்து எனக்கு தகவல் வரும்? எதுக்கு? துட்டுக்கு என்கிட்ட கேட்க முடியல. ஏன்னா நான் வந்து என் டிபியில் தலைவரை வச்சுக்கிறேன், போட்டு பார்த்துருப்பாரு அவரு. ஐயோ இது என்னடா இது வம்பா இருக்குது அப்படின்னு 5ஆம் மாதம் பதிவு பண்ணதுப்பா பட்டாக்கு. வருஷமும் பிறந்துச்சு, எனக்கு பட்டாவே தர மாட்டேங்க. தலைவர் கையால் தான் பட்டா வாங்கணும்னு இருந்தோ என்னவோ. அவள் தான் நான் என்னத்த சொல்கிறது. இந்த ரேஷன் கடையில் இப்போ கொடுத்தாங்க பொருள், சர்க்கரை, அரிசி, ஒரு வேஷ்டி, ஒரு டவுலு, ஒரு கரும்பு. அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ஒற்றை குச்சி கூட கொஞ்சம் கனமாக இருக்கும். ஆத்தா ஏம்மா வாங்கினீங்களா? லேடிஸ் வாங்கினீங்களா? பார்த்தீங்களா? பார்த்தா அக்கா கை தருவாங்க பாரு, ஒற்றை குச்சி கூட கொஞ்சம் கனமாக இருக்கும். வேஷ்டி குத்தா புடவை இல்லையா, புடவை குத்தா வேஷ்டி இல்லை. நான் 1 2 கீழ்ச்சி கட்டிப்பாங்களா பொங்கலுக்கு? ஏன்னா எதில் தான் கொள்ளாடிங்கன்னு இல்லையா? அதில் வேற என்னமோ ஒரு அம்மா வந்துச்சு, எல்லாம் மாட்டுறதெல்லாம் என்கிட்ட வகை வகையாக மாட்டுதுண்ணா. வந்துச்சு ஒரு அம்மா, தலைவர் பத்தியா ஐயா 3000 குத்தாரு பத்தியா விட்டு போட்டுருந்துச்சு. என்ன சொன்னேன், என்ன தலைவர் 3000 யார் வீட்டு காசு குத்தாரா? அவங்க வீட்டு காசு குத்தாரா? வீட்டிலேருந்து போட்டியிலேருந்து குத்தாரா? இல்லை ஜாதி ஜன மக்கள் சம்பாரிச்சு துட்டு குத்தாரா? போவியா வேலை பார்த்துன்னு? நாக்கா நீ இப்படி பேசுகிறா? 3000 குத்தாருல? ஆமாம் ஆமாம் குத்தாரு 3000. 300 கோடி கொள்ளடிச்சு 3000 கொடுக்குறாருக்கா. என்னக்கா நீ 3000 போய் பெருசாக பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அப்படியா சொல்கிற? ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன். ஆமாவா? ஆமாம். இந்த 2 நாளைக்கு மழை இருக்குதுன்றாங்க. ஒரு விதத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம். ஏன்னா 4200 கோடி கொடுத்துக்கிறோம் நாங்கள் வெள்ள நிவாரண பணிகளுக்காக, வடிகால் வாரிய திட்டத்துக்காக கொடுத்துக்கிறோம். அந்த போனது டிட்பா, இப்போ வருது பட்பா. அது வந்து இந்த 4200 கோடியை கலப்போம். இனாச்சின்னு கலப்ப போகுது. இவங்க ஆளும் அரசும் இந்த ஒன்றிய அரசும் நம்மளை வந்து கண்டு பயந்துட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா ஒரு படத்துக்காக இந்த ஆளும் அரசும் ஒன்றிய அரசும் பயப்படுதுன்னா அந்த படம் ஜனநாயகன் மட்டும்தான், நம்ம தலைவர் படம் தான். அவர் அழட்டிக்கவே இல்லை. நாமளாவது கொஞ்சம் வருத்தப்படுறோம், சங்கடப்படுறோம். அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அவர் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறவர். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, வழியில் நல்லது வரும் கெட்டது வரும், ஒன்று தாண்ட முயற்சி செய், இல்லையா ஒதுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர் அமைதியான முறையில்
அமைதியை ஆயுதமாக கையில் எடுத்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அமைதி நிச்சயம் வெல்லும். பேசிய வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அடுத்த கட்டம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு தெரியாம உங்க 2 பேருடைய தூக்கத்தை கலைச்சிட்டு அவர் கூலா உட்கார்ந்துருக்கிறாரு. என் தளபதி அவர் தான் தலைவர். தலைவர்னா சும்மா இல்ல, படைகளை முன்னே அனுப்பி பின்னால் நின்று வழி போகும் படைகள் செம்மையாக செல்கிறத பார்ப்பவரும் தலைவர் தான். முன்னால் சென்று பின்னால் வரக்கூடிய படைகளும் சரியான பாதையில் வருகிறதா என்று பார்ப்பவரும் தலைவர் தான். 2 விஷயமே என் தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான்லாம் சாமானிய பெண்மா, நான்லாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஈசிஆர் தான். இன்னைக்கு நான் யூடியூப்லலாம் வரேன். என்னுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயலாளரின் குரு இவர். ஏன்னா அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க அண்ணன் எங்க குருன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு நான் தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்றவரையாக மாறி இருக்கிறேன். அதுக்கு முதல்ல நன்றிண்ண. மக்களே, இந்த சென்னை புறநகர் மாவட்டம் கடல் போல் பெரியதாக இருக்கின்றது. நான் தொடர்ந்து இது 7வது மீட்டிங்னு நினைக்கிறேன். அண்ணன் எப்படிதான் சமாளிக்கிறாருன்னே தெரியல. ஆனா எல்லாரையும் அவர் எப்படி சமாளிக்கிறனா பாசம் என்ற ஒரு நூலில் கட்டி உங்களை அரவணைத்து செல்கிறார் என்பதை கூறி பேச வாய்ப்பளித்த அவருக்கும் என் நன்றியை பாராட்டி என்னை இங்கு அனுப்பி வைத்த என்னுடைய வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் டிவிகே என்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் டிவிகே என்று சங்கே முழங்கு என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.